சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه إلى آخر الآية. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا واكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا تغفر الله في ذمته او كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அது சம்பந்தமான இபாதத்துக்களை பற்றி, இறை சிந்தனைகளை பற்றி பசுமைப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்திலே இந்த மாதத்தினுடைய உயரிய கடமையான ஹஜ்ஜை பற்றி நாம் அறிந்தோம். அடுத்து பிரதான கடமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தியாக திருநாள்ல குர்பானி கொடுக்கிறது. குர்பானி கொடுப்பதனுடைய சிறப்பு, அதனுடைய சட்டதிட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நாம் அதை பற்றி சொல்லும், நீங்கள் கேட்பீர்கள். இப்போது குர்பானி சம்பந்தமான விஷயத்துல ஒரு கூடுதலாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருப்பது காலத்தினுடைய கட்டாயம். அல்லாஹ் தஆலா பிராணிகளை அறுக்கிற விஷயமாக என்ன சொல்கிறார், அதை நாம் இறைவசனத்தின் வழியாக ஆரம்பிக்க வேண்டும். 16வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல் அன்ஆம خلقها لكم فيها دفء ومنافع ومنها تأكلون. கால்நடைகளை அல்லாஹ் படைத்தான். லக்கும் ஃபீஹா திஃபுன், அவைகளிலே உங்களுக்கு தேவையான பொருள்கள் இருக்கிறது. வ மனாஃபிஉ, பல பிரயோஜனங்கள் இருக்கிறது. வ மின்ஹா தஅகுலூன், அவைகளில் சிலவற்றை நீங்கள் உண்ணவும் செய்கிறீர்கள். பயன்பாடு உள்ள, உண்ணுவதற்கு பயன்படக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த படைப்புகள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக பிராணிகள், கால்நடைகள் மனிதர்களுடைய சேவைக்காக, பணிவிடைக்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்பது தெளிவாகிறது. உண்ணுவதற்காக அதை பயன்படுத்துகிற பொழுது ஒரு ஷர்த்து வருகிறது, வலா தஅகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாத பிராணிகளை நீங்கள் உண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாத பிராணிகளை உண்ணுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது அல்லாமல் எப்படிப்பட்ட பிராணியை உண்ணுவது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது, இரத்தம் ஓடக்கூடிய பிராணிகளாக இருக்க வேண்டும், பிஸ்மில்லா கூறி அறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், ஆகுமாக்கப்பட்ட பிராணிகளாக இருக்க வேண்டும், கத்தி ஷார்ப்பா இருக்கணும். ஒரு மாடு அறுக்கிறத இன்னொரு மாடு பார்க்கக்கூடாது, ஒரு ஆடு அறுக்கிறத இன்னொரு ஆடு பார்க்கக்கூடாது. இப்படி இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஷரத்துக்கள், நிபந்தனைகள், அதனுடைய வழிமுறைகளை கொண்டு இந்த ஒரு உயிர் பிராணி என்பது அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படுகிறது, உணவுக்காக அறுக்கப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இது போன்ற திருநாட்கள் வருகிற பொழுதெல்லாம், தியாக திருநாட்கள் வரும் பொழுதெல்லாம் காருண்யத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு உயிர் வதை, இது ஒரு பிராணியை துன்புறுத்துறது, ஒன்றை சாகடித்து நம்முடைய வயிற்றை வளர்க்கிறதா, இப்படியான தத்துவங்களை பேசுறது, இப்படியான வார்த்தைகளை பிரயோகம் பண்றதுங்கிறது இந்த நன்னாள் நெருங்க நெருங்க இது போன்ற பேச்சுக்களை நம்ம கேள்விப்படலாம். இது உயிர் வதையா அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சமீப காலம் வரைக்கும் தான் மிருகங்களை வதைக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுங்கிற பேச்சே எழ ஆரம்பிச்சிச்சு. சமீப காலமாகத்தான்
அதுக்கு முன்னால வரைக்கும் மிருகங்களை வதை செய்யறது, துன்புறுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தப்படாத ஒரு உலகமாகத்தான் இது இருந்து கொண்டிருந்தது. மிருகங்களுடைய விஷயத்துல, பிராணிகளுடைய விஷயத்துல அன்பு காட்டுவதற்கான தகுதி அவைகளுக்கு கிடையாது என்பதாகத்தான் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. பெண்களுடைய விஷயத்திலேயே அப்படி நினைச்சுட்டு இருந்தவங்க மிருகங்கள் மேல எப்படி காரணியம் காட்டுவாங்க? பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பட்டிமன்றமே போட்ட ஒரு உலகம் இது. அவர்களை மனித லிஸ்ட்லயே சேர்க்கல பெண்களை. அதுலயும் அவங்க அந்த சுத்தம் இல்லாம இருக்கக்கூடிய காலங்கள்ல அவங்கள படுத்துற பாடு பெரும்பாடு. இப்படி ஒரு இருண்ட காலத்தை கொண்டிருந்தது இந்த உலகம். அப்போ மிருகங்களை வதைக்கிறத பத்தியும், துன்புறுத்துறத பத்தியும், அதன் மேல இறக்கப்படுறத பத்தி யாரு பேசுவா? பேசுறதுக்கு யாரு இருந்திருப்பா? ஆனால் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான முழக்கத்தை எழுப்பினார்கள். மிருகவதையை பேசுவதற்கு சங்கங்கள் வருவதற்கு முன்பாக, காருண்யத்தை பற்றி பேசுவதற்கு அமைப்புகள் வருவதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிற பிராணிகளின் மீது இரக்கம் காட்டுவதில் ஈமான்ல ஒரு பகுதி என்பதாக சொன்னார். அப்பவே சொல்லி வச்சார், பிராணிகளை தேவையில்லாமல் துன்புறுத்துபவன் நரகத்தில் வீழ்வதற்கு அது போதுமானதாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். உரிமையின்றி, நியாயமின்றி, சட்ட ரீதியாக இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு உயிரை கொல்ல வேண்டாம். உங்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் புனிதமானது. அது மனித உயிராக இருந்தால் தானே என்ன, பிற பிராணிகள் மற்ற விலங்கினங்களுடைய உயிராக இருந்தால் என்ன, ஒவ்வொரு உயிரும் புனிதமானது என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அப்போ உணவுக்காக பிராணிகளை அறுக்கணும் அப்படின்னு சொன்னா அது அனுமதிக்கப்பட்டது, சட்ட ரீதியானது, நீதியினுடைய அடிப்படையிலே பயன்படுத்தக்கூடியது. இதை விதிவிலக்கு செய்கிறான். இல்லா பில் ஹக். உரிமை இல்லாம கூடாது, சட்ட அங்கீகாரம் இல்லாம கூடாது, இறை அனுமதி இல்லாம கூடாது. ஒவ்வொரு உயிரும் புனிதமானது. அல்லாஹ் அனுமதித்து விட்டதுக்கு பிறகு வேற யார் அனுமதிக்கணும்? வேற யார் அதை தடுக்கிறதுக்கு? அதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சேர்த்து சொல்லுகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு அனுமதி அளிச்சிருக்கிறான் பாருங்க. புலால் உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், ஒரு அனுமதியை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்படிங்கிறதுனால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் கலிமா சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அங்கீகாரத்தை தரல, அனுமதியை தரல, சட்டமாக இயற்றல. நிச்சயமாக ஒவ்வொரு உயிரும் புனிதமானது. நம்ம அதை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. படைச்சவன் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு உயிரை கொல்றதுக்கு, விட்டு வைக்கிறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. அவனே சொல்லிட்டா, அனுமதி கொடுத்துட்டா, அந்த அனுமதியை மறுதளிப்பு செய்வதற்கு யாருக்கு தகுதி இருக்குது? யாருக்கு உரிமை இருக்குது? இந்த ஒரு கோணத்தில் தான் குர்பானியை பார்க்கப்படுகிறது. புலால் உணவு அனுமதி என்பதை பார்க்கப்படுகிறது. அதனுடைய நன்றி அடிப்படையிலே தான் நாம் கலிமா சொல்லி சுக்ரியா செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஒரு அர்ப்பணிப்பு சிந்தனையோடு அதற்கு முற்படுகிறோம். அந்த சிந்தனை இல்லை, அந்த உச்சாடனம் இல்லை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த உச்சாடனம் இல்லை, ஹராம் வந்துருச்சா? மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடுச்சா? அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் என்கிற சிந்தனை வரல, அல்லாஹ்வுடைய எண்ணம் வரல, அல்லாஹ்வுடைய திருநாமம் முடியல. உனக்கு எதுக்கு புலால்? தடை, ஹராம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கிறார். அனுமதிப்பதும் அனுமதிக்கப்படாமல் இருப்பதும், அங்கீகரிப்பதும் அங்கீகரிக்க மறுப்பதும் அவனுக்கே உரிய உரிமை, அதிகாரம். அவன் சர்வாதிகாரி, அவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோணத்தில் விதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டதுதான் இந்த பிராணி அறுப்பு அனுமதி என்பது. இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல நிறைய வஸ்துக்களை மனித சேவைக்காக வேண்டிய அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், விண்மீன்களாக இருக்கட்டும், விண்வெளி கோளங்களாக இருக்கட்டும், ஆகாயத்துல நிலப்பரப்புல மீன்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், சுமை விலங்குகளாக இருக்கட்டும்,
பிரயாணத்துக்கு அதுதானே ஆரம்பத்தில் பயன்பட்டுச்சு. மோட்டார் வாகனமா இருந்துச்சு. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு மனிதனை பிரயாணித்து செல்வது இந்த விலங்குகள் தான். பொருளை சுமந்து செல்வது இந்த விலங்குகள் தான். உழவுக்கு பயன்படுவது இந்த விலங்குகள் தான், இந்த பிராணிகள் தான். இவைகளெல்லாம் மனிதர்களுக்காக வேண்டிய படைக்கப்பட்டவை என்பது இறைவனுடைய தீர்ப்பு. சக்கரலக்கும் ஆபிசமாவாத்தி வல்லாது, வானங்களில் உள்ள ஒன்று பூமியில் உள்ள ஒன்று மனிதா உனக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு பயன்படுத்துறதுல என்ன குழப்பம், என்ன விவாதம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கேள்வி. அதே போல மனிதனுடைய உடல் அமைப்பே பாருங்க, பல்லு, தாடை, குடல், இவைகளெல்லாம் சைவம் அசைவம் இரண்டும் ஜீரணிப்பதற்கான தகுதியை கொண்ட உறுப்புகள். மனித உடல் அமைப்பிலேயே அங்கீகாரம் மிளிர்கிறது, அடையாளத்தை பார்க்க முடிகிறது. அது அன்றி மனிதனுக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருப்பதாக மருத்துவ கூற்று வேற. இரும்பு சத்து, விட்டமின் டி, புரோட்டீன், தேவையான கொழுப்பு சத்து, பயன் தரக்கூடிய கொழுப்பு சத்து, இவைகளெல்லாம் குழாய் உள்ள விடை இருக்கிறது. இப்போ மனிதா உனக்கு தான் எல்லாமே நான் படைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுனால தானே அதெல்லாம் இருக்குது. மனிதனுக்கு பயன்படாத எந்த உயிரும் படைக்கப்படலை, எந்த பொருளும் படைக்கப்படலைங்கிறது தான் உண்மை. எத்தனையோ உயிர்கள் இருக்கிறது, எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கிறது. அது ஏன் படைக்கப்பட்டுச்சு கண்டுபிடி. தெரியல, தெரியறதுக்கு தான் ஆராய்ச்சி. அதைத்தான் அல்லாஹ்தான் நூற்றுக்கணக்கான இடத்துல சொல்றான், மனிதா ஆராய்ச்சி பண்ணு. அப்பலா இந்துருன இல இப்லிகை பொலிக இன்னபி தாலிகல ஆயாத்தின் ஒளி நண்பா. சிந்திக்கும் மக்களுக்கு இதிலே படிப்பனை இருக்கிறது, பாடம் இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கிறது, நிறைய இடத்துல சொல்றானே. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அத்தனை வஸ்துக்களும் மனித பயன்பாட்டுக்காக, மனிதனுக்கு ஊழியம் செய்வதற்காக, சேவை செய்வதற்காக, பயன்படுவதற்காக என்பது குர்ஆனுடைய தீர்ப்பு. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ் அனுமதித்தத மனிதன் பொதுவாக தடை செய்வதற்கான அதிகாரம் கிடையாது. அப்படி தடை செய்து கொண்டால் அவனுடைய சொந்த விருப்பம் அது வேற. பொதுவாக தடை செய்து கொள்வது இது அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை புறக்கணிப்பதற்கு சமம். அப்படிங்கிற ஒரு கோணத்தில் வருகிற பொழுது உயிர் வதை என்கிற பட்டியலிலே குர்பானி அது போன்ற பிராணிகளை அறுப்பது என்பதை சேர்க்க முடியாது. இது உயிர் வதையில வராது. இது திருமறையோடு சம்பந்தப்பட்டது, மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை உயிர் வதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அறிவு ரீதியாக, ஒரு அறிவுபூர்வமாக, நீர்ல எவ்வளவோ உயிர்கள் இருக்குது, நிலத்துல எவ்வளவு உயிர்கள் இருக்கிறது, எண்ணற்ற நுண்ணுயிர்கள். அவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய குறிக்கோளே மனிதனுடைய நலவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதாகத்தான் அதனுடைய படைப்பின் யதார்த்தம் அமையப்பட்டிருக்கிறது. தண்ணி குடிக்கிறோம், இது ஒரு உயிர் அழிப்பு. தண்ணி குடிக்கிறது உயிர் அழிப்பு. மூச்சை இழுத்து வெளியே விடுறோம், இதுல சில நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுது. நடந்து போறோம், காலில் எத்தனையோ உயிர்கள் மிதிப்படுது, இறந்து போகுது. செடிய வேரோட பிடுங்கினா, வேரோட வெட்டுனா ஒரு உயிரை கொள்றோம். இது அறிவியலே உறுதி செய்திருக்கிறது. செடிக்கு உயிர் இருக்குது, மரத்துக்கு உயிர் இருக்குது, குர்ஆனும் உறுதி செய்திருக்கிறது. செடி கொடிகளுக்கு மரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்பதாக குர்ஆன் கூறியதை அறிவியல் உறுதி செய்திருக்கிறது. அது உயிர் வத, தண்ணி குடிக்கிறது உயிர் வத. சில குளிர் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் சைவத்தை மட்டுமே உணவாக கொண்டு வாழ முடியாது, இறைச்சிகளை தவிர்த்துக்கிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. உயிர்வதை என்று பொத்தாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது. காருண்யத்தை பத்தி பேசுறது, உயிர்வதையை பத்தி பேசுறதெல்லாம் வெறும் புலம்பல், வெற்று பேச்சு, ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் பேசுற பேச்சு. நிறைய பேசட்டும், பிராணிகள் உயிர்வதை கூடாது கூட, அவங்களை விட அதிகமா பேசிருச்சு. பிராணிகளுக்கு உயிர்வதை இருக்கக்கூடாது,
காருண்யத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்ப எவ்வளவு பேசுறாங்களோ அதை விட அதிகமாகவே இஸ்லாம் பேசியிருக்கு. யார் இல்லைண்டா உயிர்களை வதைக்கக்கூடாதுதான், துன்புறுத்தக்கூடாதுதான். ஆனால் அல்லாஹ் அனுமதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதே அது உயிர் வதையாக ஆகாது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய வாதம். ஹராமான விஷயத்தை வெறுக்கிறது எந்த அளவுக்கு அவசியமோ அதே போல ஹராமான விஷயத்தை விரும்புறது எவ்வளவு தடை செய்யப்பட்டதோ அதே மாதிரி தான் ஹலாலான விஷயத்தை வெறுக்கிறது தடை செய்யப்பட்டது. ரெண்டு சமயங்களான விஷயம். ஆகையினாலதான் ஆகுமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை சுயேட்சையாக தன்னுடைய அறிவை முன்னிறுத்தி மறுதளிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் பார்க்கிறது. அதாவது இவங்க சொல்லையெல்லாம் கேட்டுக்கிட்டு இஸ்லாமியர்கள் தன்னுடைய சித்தாந்தத்தை மாத்திக்க போறதில்லை. எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நெருடல் ஏற்படலாமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டாங்க, யா அல்லாஹ் இறந்து போனதை எப்படி உயிர்ப்பிக்கிற? அல்லாஹ் கேட்டான், அப்ப நான் உயிர்ப்பிக்கிறது மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம், வலா கில்லி யத்மைன்ன கல்வி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொல்றாங்க, என்னுடைய மனசு சமாதானமாகிறதுக்காக கேட்கிறேன், வேற ஒன்று. அது எப்படி நம்பிக்கை இல்லாம நான் கேட்பேன்? இறந்து போனதை எப்படி உயிர்ப்பிக்கிறேன்னு கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வுடைய பதில், அப்ப நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் என்னுடைய மன அமைதிக்காக சமாதானத்தை வலா கில்லி யத்மைன்ன கல்வி அப்படின்னு இப்ராஹிம் சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் பசுது அர்பாத்தமின தைரியம் வசுருகுன்னு இலை கவிஞரை ஆயத்தில் வருது. 4 பறவைகளை பிடிங்க, அதை வெட்டுங்க, பிறகு கூப்பிடுங்க, வரும் அப்படின்னு. அது மாதிரி இவர்களுடைய பிரச்சாரத்துக்காக வேண்டியோ பேச்சுக்காக வேண்டிய நம்முடைய சித்தாந்தத்தை மாத்திக்க போறதில்லை, கொள்கையை மாத்திக்க போறதில்லை. இருந்தாலும் ஷைத்தான் ஒரு நெருடலை ஏற்படுத்தலாமா இல்லையா? உயிர்வதை என்கிற பேர்ல அந்த கடமையை, குர்பானிங்கிற அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட்டும் நம்மளை பின் வாங்க செய்து விடலாம் இல்லையா? அதுல அவன் வெற்றி பெற்றலாம் இல்லையா? அதற்காக வேண்டிய இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுது. பிராணியை அறுக்கிறது வதையல்ல, அது வணக்கம். வதையல்ல, அது வணக்கம். எப்படிங்க அது கண்ணுக்கு எதிர பார்க்கறதுக்கு அறுக்கணும், அதை போய் வதையில்ல வணக்கம்னு எப்படி சொல்லுங்க? நம்ம மட்டுமா சொல்றோம்? எல்லா மதமும் தான் சொல்லுது. மறைக்கிறானுங்க. எல்லா சமயங்களுமே இறைவனுக்காக உயிர் பலி செய்வதை வரவேற்கிறது. இந்து மத நூல் ஒன்று எப்படி இதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், சாஸ்திரம் மூலம் சுத்தி செய்யப்பட்ட மாமிசத்தின் ருசியானவன் பரலோகத்தில் 21 ஜென்மம் வரை மிருகமாக இருப்பான். ஏனென்றால் பிரம்மா உயிர் பலியிடத்தான் நம்மை படைத்திருக்கிறார். உயிர் பலி கொடுப்பதற்குத்தான் நம்மை படைத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லா சமயங்களாலும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம், வணக்கமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம், அது மறைக்கப்படுகிறது. அதையும் தாண்டி இதை உயிர்வதை என்பதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சமய நூல்களை சரியாக விளங்காதவர்கள், அறியாதவர்கள், அல்லது தவறான அர்த்தத்தை கொண்டிருப்பவர்கள், அல்லது அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்கள், விளம்பரம் அடைய விரும்புவர்கள், இவர்களுடைய வெற்றி பேச்சாகத்தான் அது இருக்க முடியுமே தவிர ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. இது இறைவனுக்காக ஒரு உயிரை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது. அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆயத்தினுடைய கடைசியில, இதே குர்பானி விஷயத்துல, பிராணிகளை மாமிசத்துக்காக அறுப்பது ஆகும், ஆனால் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அறுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தினுடைய இறுதியில சொல்றான், இது விஷயத்திலே பிராணிகளை அறுப்பது என்பது இது போன்ற விஷயத்திலே சில பேர்கள் மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், வழிகேட்டில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அறியாதவர்களாக, விவரம் தெரியாதவர்களாக. இப்படி ஒரு குழப்ப பூசல்களை எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா அப்பவே கோடிட்டு காட்டிட்டான், முன்பாகவே எச்சரித்து காட்டிட்டான். செய்திகள்ல கேள்விப்படுறோமா இல்லையா? ஜம்மு காஷ்மீர்ல உயர் நீதிமன்றம் மாட்டு இறைச்சிக்கு தடை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் அமல்படுத்தப்படுகிறது மாட்டு இறைச்சி விற்பனைக்கு. சமீப செய்திகள், சில தினங்களுக்கு முன்பாக உள்ள செய்திகள் கேள்விப்படுறோமா இல்லையா? அந்த தடையை எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, தடையை எதிர்த்து போராடுபவர்கள் இருக்கிறாங்க. மும்பையில நான் சொல்றேன்,
மாநகராட்சி தீர்மானம் இயற்றியிருக்கிறது. அதுக்கு பல காரணத்தை சொல்லிட்டு போகுது. ஆக தீர்மானத்தை இயற்றியிருக்கிறது. அதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. யாரு? முஸ்லிம்கள் இல்லை, பிற மதத்தவர்களே அதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. மாட்டு இறைச்சி விற்பனை கூடாதா? நாங்க விற்கிறோம் பாரு அப்படின்னு அரசை எதிர்த்து, ஆணையை எதிர்த்து, சட்டத்தை எதிர்த்து மாமிசத்தை விற்போம் அப்படின்னு களத்தில் நிற்கிறாங்க. நம்மளுக்கு இல்லை, அவங்களே. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? 2017 தேர்தலை முன்னிட்டு மாநகராட்சி இது போன்ற சட்டத்தை நடவடிக்கை எடுக்குது. தேர்தல் ஆதாயத்தோடு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமே இது மாதிரி தான். அரசியல் ஆதாயத்துக்காக, வேறு நோக்கங்களுக்காக, உள்நோக்கத்துக்காக சமயங்களில் இருக்கக்கூடிய, வேதங்களில் இருக்கக்கூடிய முழுவதுமாக மறைத்தோ அல்லது சிறிதை மறைத்து சிறிதை வெளிப்படுத்தியோ ஆடக்கூடிய ஒரு ஆடுகளமாகத்தான் இந்த வேத செய்திகள்லாம் இன்னைக்கு பிற மதத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஆகவே இது இறை வணக்கமாகத்தான் கருதப்படுகிறதே தவிர உயிர் வதையாக வேதத்தின் மூலமாக அறியப்படவில்லை. உயிர் வதை செய்யக்கூடாது, உயிர்களை துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுல இஸ்லாம் ரொம்ப கொள்கையா இருக்குது. அந்த கொள்கையில் ரொம்ப பிடிப்பா இருக்குது. அந்த கொள்கை பிடிப்பை யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கையில அவ்வளவு உறுதி ஸ்ட்ராங் இருக்குது. எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, வதை செய்யக்கூடாது. அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது, நிறைய உதாரணங்களை காட்ட முடியும் உங்களுக்கு. ஜூல போய் பார்த்தீங்கன்னா, ஜூல எழுதி போட்டிருப்பாங்க, மிருகங்களின் மீது கல்லை எறிந்து தொந்தரவுப்படுத்தாதீர்கள், அதை துன்புறுத்தாதீர்கள், அதை கோபப்படுத்தாதீர்கள், இப்படிலாம் எழுதி போட்டிருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எப்பவே சொல்லிட்டாங்க பாருங்க, மிருகங்களின் மீது கற்களை எரியாதீர்கள். நீங்கள் எரியக்கூடிய கல்லின் மூலமாக அதை கொல்லுவதோ அதிலிருந்து ரத்தம் சொட்டுவதோ அல்ல. எரியக்கூடிய கல்லின் மூலமாக அந்த மிருகத்தை நீங்க கொல்ல போறதும் இல்லை, அதனுடைய உடம்புல இருந்து ரத்தம் சொட்ட போறதும் இல்லை. ஆனாலும் எரியாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த கல்லின் மூலமாக அந்த மிருகத்தினுடைய கண்ணோ பல்லோ பாதிக்கப்பட்டு விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேட்டையாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. வேட்டையாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. அதே நேரத்தில் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடி ஒரு உயிரை தேவையின்றி, நியாயமின்றி, தேவையின்றி, காரணமின்றி கொல்லுவதை இஸ்லாம் தடை செய்கிறது. யாரு பொழுதுபோக்குக்காக உயிரை கொல்லுவதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறானோ, வேட்டையாடுவதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறானோ, அவன் தன்னுடைய மார்க்கத்தை இழந்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமில்லாமல் சபித்திருக்கிறார்கள். இதுவும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு உயிரை அறுக்கும் பொழுது கூர்மையான கத்தியை கொண்டுதான் அறுக்க வேண்டும். கூர்மையான கத்தி, ஒரே வெட்டில வெட்டி சாய்க்கிறது, இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, உயிர் உள்ள எந்த பிராணிகளை, பொருளை வேண்டாலும் எடுத்துக்கங்க, வஸ்துக்களை எடுத்துக்கங்க, தானாக இயற்கையாக உயிர் போது பாருங்க, அதுதான் கொடுமை. அறுப்பதின் மூலமாகவோ வேறொன்றின் மூலமாகவோ உயிர் போகுது, அது அதை விட கம்மி. தானாக உயிர் வெளியேறுது பாருங்க, அதுதான் பெரிய அதாவது, அதுதான் கூடுதலான அதிகமான வேதனையை தரக்கூடியது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை யாரும் மறுக்க முடியாது. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நம்ம அந்த ஷார்ப்பான கத்தியை கொண்டு அறுப்பதின் மூலமாக அந்த ஆட்டுக்கு வேதனை ஏற்படுறதில்லை, பிராணிக்கு வேதனை ஏற்படுறதில்லை. வேதனை ஏற்படாத ரீதியில, வலி ஏற்படாத ரீதியில தான் அல்லாஹ்தாலா அந்த அறுப்பு முறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அறுப்பின் வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கிறத நம்முடைய வாதம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட இயற்கையாக உயிர் பிரிவதை விட இது கம்மி. ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இயற்கையாக உயிர் பிரிது பாருங்க, அந்த வலி ரொம்ப மோசம், அந்த வேதனை ரொம்ப கொடுமையானது. இதுதான் உண்மையான விஷயம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப மனுஷனுக்கு அதே மாதிரி இயற்கையா உயிர் போகாம இது மாதிரி அறுத்து போக வேண்டியதானு கேட்கலாம். அல்லாஹ் அனுமதிக்கல. சிம்பிள் பதில், அல்லாஹ் அனுமதிக்கல.
ஆரம்பத்திலே சொன்னோமே, எதையெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா அனுமதித்திருக்கிறானோ அந்த அனுமதியை மறுதலிப்பு செய்வதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனால் இயற்கையாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உயிர் தானாக வெளியேறுவது என்பதுதான் அதற்கு கொடுமை, வதை. அறுப்பதின் மூலமாக வெளியேறுவதுங்கிறது அதுக்கு அடுத்துதான். அதனாலதான் குர்பானிங்கிறது ஏனோதானன்னு அறுக்கிறது அல்ல, இப்படித்தான் அறுக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல ஜும்மாவில் அதை பற்றிய சட்டத்திட்டங்களை நான் சொல்லத்தான் போறோம். அதே போல இஸ்லாம் விஷ பிராணிகளை கொள்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. பள்ளி, எலி, 2-3 நாளைக்கு முன்னாடி கூட செய்தி, பள்ளி விழுந்த உணவை உண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டார். கேள்விப்பட்டீங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தி. பள்ளி, எலி, தேளு, பாம்பு, வெறிநாய், கொசு எவைகளெல்லாம் மனிதனுக்கு தீங்கை தரக்கூடியதாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கொல்லுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பாம்பு போனா கூட தொழுகையை விட்டுட்டு பாம்பு அடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுது. ஏன்னா விஷப்பிராணி மனிதனுடைய உயிருக்கோ ஆரோக்கியத்துக்கோ அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஆகையினால். ஆனால் மனிதனுக்கு எந்த வகையிலையும் ஊறு விளைவிக்காத, இடையூறு தராத உயிர்களாக இருந்தால் அதை கொல்லுவது ஹராம், தடை செய்யப்பட்ட விஷயம் என்று இஸ்லாம் நமக்கு சட்டம் எடுத்து சொல்லுகிறது. அதனுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாட்டை தேவையில்லாமல் அடிப்பது தடுக்கப்பட்ட விஷயம். அளவுக்கு மீறி அதனுடைய சக்திக்கு மீறி பாரம் ஏற்றுவது தடுக்கப்பட்ட விஷயம். ஜல்லிக்கட்டுக்காக மாடுகளை பயன்படுத்துவது தடுக்கப்பட்ட விஷயம். சேவல் சண்டை அது தடுக்கப்பட்ட விஷயம். பிராணிகளை பட்டினி போடுவது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விஷயம். பிராணிகளுக்கு சூடு போடுவது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விஷயம். ஒரு கழுதையினுடைய மூக்குல சூடு போட்டுட்டா ஒருத்தன் ரத்தம் வழியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சபிப்பானாக, என்ன காரியம் பண்ணிட்டாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல எறும்பு புற்றுறதுக்கு பாருங்க, அதை நெருப்புல சுட்டரிக்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார். ஏனென்றால் நெருப்பில் போட்டு சூடு போடுவதற்கு அல்லாஹ் ஒருத்தனுக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது, மற்ற யாருக்கு அந்த தகுதி இல்லை, நெருப்பால சுடுவது அப்படின்னு. ஆகையினால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்க இறக்கப்படுங்க, வானத்தில் உள்ளவர் உங்கள் மீது இறக்கப்படுவார். எந்த அளவுக்கு இறக்க குணத்தோட நம்ம நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து மேல இருந்து இறங்கும் மழையின் மூலமா. மழை இறங்குவதற்கு பிரதான காரணம் மக்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய இறக்க குணம். மனசுல வறட்சி ஏற்பட்டுருச்சுன்னா மழை நின்று பூமியிலையும் வறட்சி ஏற்பட்டுரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாடலில் கிடைக்கக்கூடிய கருத்து. அப்ப இரக்கத்தோட நீங்க நடந்துக்குங்க, அல்லாஹ்வும் உங்க மேல இறக்கப்பட்டு மழை இறக்குவான். அப்ப மழை வரல, வறுமை பஞ்சம் ஏற்படும் பொழுது மழைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும், எல்லா இடத்துல கேட்கணும். அப்படி கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆடு மாடுகளையும் சேர்த்து பக்கத்துல வச்சுக்கீங்க, ஆடு மாடுகளையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க மழைக்காக பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா உங்ககிட்ட இறக்க இல்லாதனால மழை நின்று போச்சு, அது தெரிஞ்ச விஷயமாச்சே. இனிமே இந்த ஆடு மாடுகளின் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டாலும் இந்த மழை இறக்கட்டும். அவைகளின் பொருட்டு நமக்கு மழை இறங்குகிறது. இறக்க சிந்தனை உள்ளத்திலே வற்றி போய்விட்ட காரணத்தினாலே மழை வரத்து நின்று போய் யாரின் மூலமாக, எதன் மூலமாக கிடைக்கிறதுனா இந்த மிருகங்களின் மூலமாக, பிற உயிரினங்களின் மூலமாக, பிராணிகளின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அதை பக்கத்துல வச்சுக்கிட்டு மழைக்காக நீ துஆ செய்யுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு பிற உயிரினங்களை மரியாதைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது பாருங்க. இதை விட வேற என்ன அதுக்கு மரியாதை கொடுக்கணும், காரணியம் செலுத்தணும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நஸீ ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தவளையினுடைய சப்தம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறக்காண்டி அதை கொன்று விடாதீங்க. தவளையினுடைய சப்தம் இடைஞ்சலா இருக்குது, இடையூறா இருக்குதுங்கிறக்காண்டி அதை நீங்க கொன்னுடாதீங்க. ஏனென்றால் அது தஸ்பீஹ் செய்கிறது, அதனுடைய ஒலி தஸ்பீஹ். யுஸப்பிஹு லஹு மன் ஃபி ஸமாவாத்தி வல் அர்த்.
வானத்தில் உள்ள யாவும் பூமியில் உள்ள யாவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது, அதை கொன்று விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயத்து 24வது அத்தியாயம் 41வது வசனத்தில் புலியை வேட்டையாடுவதற்காக வேண்டிய ஆட்டை பயன்படுத்துவது, மீன் பிடிப்பதற்காக வேண்டிய புழுவை பயன்படுத்துவது, இதை கூட இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஒரு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மாற்று வழி இருக்கிற பொழுது ஒரு உயிரை கொல்லக்கூடிய வழியை ஏன் பயன்படுத்துவானே? ஆகையினால் அதை கூட இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. சிட்டுக்குருவியை உரிமையின்றி யார் கொன்றாரோ, சிட்டுக்குருவியை உரிமையின்றி யார் கொன்றாரோ அவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உரிமையின்றி கொல்லுவது என்றால் என்ன? உரிமையின்றி கொள்வது என்றால் என்ன? உரிமையோட கொள்றதுனா என்ன? முறையாக அறுக்கிறது தான் உரிமையோட கொள்றது. சிட்டுக்குருவி தானே, இதுக்கு கத்தி வேற, தலையை பிடிச்சி நசுக்கு கூடாது. இது முறையின்றி, உரிமையின்றி. இதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். வேறுடைய விஷயத்தில் அஹ்மது ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நஸஈ ஷரீஃபிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, ஒரு ஒட்டகம் கட்டி வைக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய வயிறு ஒட்டி போயிருக்கு, பல நாள் பட்டினி போயிருக்கு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாயில்லா ஜீவன்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்கல்ல, பெண்களுடைய விஷயத்துல நான் உங்களை எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க பாருங்க. அது மாதிரி வாயில்லா ஜீவன்களுடைய விஷயத்துல நான் உங்களை எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் பயணிக்கிற பொழுது, பிரயாணம் செய்கிற பொழுது, தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னா எங்களுடைய வாகனங்களை எல்லாம், அதாவது அந்த பிராணிகள், பிரயாணத்துக்கு தேவைப்படக்கூடிய பிராணிகள், அவைகளை எல்லாம் ஒரு ஓரமாக கட்டி வைத்துவிட்டு அதனுடைய சுமைகளை இறக்கி விடுவோம். தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் சுமைகளை அது மேலே ஏற்றி விடுவோம். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் தொழுகை சுமந்த நிக்கட்டும். மனிதர்களையே எத்தனை பேர் நம்ம பண்றோம்? நிக்கட்டும், கௌரவத்துக்காக, வரட்டு பெருமைக்காக. நீங்க குவைத்தில் கல்ஃபில் இருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கவாச்சாயை வச்சு நின்றுட்டே இருக்கணும். அரபிக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது, மணிக்கணக்கில். அவருடைய பிறப்பின் பெருமையை காட்டுறாராம், நாட்டின் பெருமையை காட்டுறாராம். மணிக்கணக்கில் நின்றுட்டே இருக்கணும். வயிற்று பிழப்புக்காக போனவன், கல்வி இல்லாதனால போனவன், குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போனவன், குமரை நிறைவேற்றுறதுக்காக போனவன், எப்படியெல்லாம் அவமதிக்கப்படுகிறார், கேவலப்படுத்தப்படுகிறார். அந்த நாட்டில் பிறந்தா அவளியாவா? வானத்திலிருந்து குளிச்சவரா? இன்னை வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு அரபிகளும் பெரிய அவளியா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தப்பு செஞ்சா அது யாரா இருந்தாத்தே என்ன? ஹதீஸ்களை மீறி நடந்தால் அவர் யாரா இருந்தாத்தே என்ன? இஸ்லாத்தினுடைய கல்ச்சரை தாண்டி போனால் அது யாரா இருந்தாத்தே என்ன? தவறு தானே. ஆக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சொற்ப நேரம் வரைக்கும் கூட அந்த பிராணிகளுக்கு சுமையை முதுகில் வைத்தவாறே தொழுது கொண்டிருப்பது அதுகளை கஷ்டப்படுத்தினதாக ஆயிடும். இப்படித்தான் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் பயின்றோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நீங்கள் செழிப்பான பகுதிக்கு பிரயாணம் மேற்கொண்டால் அந்த பிராணிகளுக்கான, விலங்கினங்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. அப்படின்னா என்ன? செழிப்பான பகுதிக்கு போறீங்க, மேய விடுங்க, அது தன்னுடைய வயிற்றை நிரப்பிட்டு போட்டோம், அதுக்கு அவகாசம் கொடுங்க, நேரம் கொடுங்க, அதற்கான வாய்ப்பு கொடுங்க. அதே நேரத்தில் செழிப்பு இல்லாத வறண்ட பகுதியில் நீங்கள் பிரயாணம் செய்தால் உங்களுடைய பிரயாணத்தை துரிதப்படுத்துங்கள், வேகப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் கட்டுச்சாதம் வச்சிருப்பீங்க, ஆனா வறண்ட பூமி, அதுக்கு என்ன பண்ணும்? சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு போங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். இப்ப எந்த அளவுக்கு பிற உயிரினங்களின் மீது காருண்யம் காட்டுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப யாரு நமக்கு வந்து பாடம் நடத்தணும்? யார் நமக்கு வந்து உபதேசம் பண்றோம்? ஜீவ காருண்யத்தை பத்தி சாக்கடை சந்தனத்துக்கு போதனை செய்வதா? அதே போல கத்தி ஷார்ப்பா இருக்கிறது, களிமா சொல்லியா இருக்கிறது,
தலையை துண்டிக்க கூடாது. அறுக்கும்போது தலையோட துண்டிச்சிடுறது, இது மாதிரி செய்யக்கூடாது. அறுக்கும்போது பிற பிராணிகள் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் ஷருத்திட்டு இருப்பதே அது வழியை உணராமல் அதனுடைய உயிர் போக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வால் அது முடியாதா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்துல கத்திய வச்சு அறுத்தாங்க. ரத்தம் இல்ல, வலி இல்ல, சத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல, கத்திக்க சக்தி இல்ல. அல்லாஹ் நான் முடிஞ்சிச்சுல, அல்லாஹ் அதை அரங்கேற்றினானா இல்லையா? அதை நம்புறமா இல்லையா? அந்த அல்லாஹ் தான் கத்தி ஷார்ப்பா இருக்கணுங்கிறான். அந்த இஸ்லாம் தான் இப்படித்தான் அறுக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லி தருகிறது. அப்போ வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் நாம் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் உண்மையாகி விடாது. அது துடிக்கிறது, அப்படிங்கிறது, இப்படிங்கிறது. அறிவியல் அதை எப்பயோ கண்டுபிடிச்சிருச்சு. அது வேதனையினால துடிக்கல. அது சம்பந்தமா நிறைய ஒரு விளக்கங்களே 10-15 நிமிஷம் ஒரு தடவை இதே மாதிரி திரும்ப பயனில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த ஒரு அற்புதத்தை ஏற்படுத்திய அல்லாஹ்வால் இப்படி ஒரு அற்புதத்தையும் ஏற்படுத்த முடியும். ஆகையினால ஒற்றை வார்த்தையில உயிர்வதை சொல்லிட்டு கரைபடிய முயற்சிக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கை பாட்டிலும் மக்காவில் ஹஜ்ஜினுடைய சமயத்தில் நிறைய ஆடுகள், நிறைய குர்பானி கொடுக்கப்படுது. கேள்வி வரலாம், எல்லா பிராணிகளுடைய கறிகளுமே உணவுக்கு பயன்படுத்தப்பட்டு விடுகிறதா, விரயமாகிறதா? ஒரு பேச்சுக்கே விரயமாகுதுன்னு வச்சுக்கங்களேன், அது விரயம் கிடையாது. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்குதுங்கும் போது எப்படி அது விரயமாகும்? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுறோம், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கருணையை சம்பாதிக்கிறோம். இது நமக்கு கிடைச்சிருக்கிற பயன்பாடு. இது எப்படி விரயமாக முடியும்? ஒவ்வொருத்தனும் தாறுமாறான காரணங்களுக்காக வேண்டிய எல்லாம் உயிர் பலி கொடுக்குறாங்க. இது எவ்வளவோ பரவாயில்லை, புனிதமானது. அது பயன்படும்படியான வேலைகளை நம்ம தான் செஞ்சணும், அது வேற விஷயம். ஆனால் அது விரயமாகுதுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அதை கொண்டு வர முடியாது. கிண்ண சாதனை படைக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன திருத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உயிரை பணையம் வச்சு, உயிரை பொருட்படுத்தாம, கேவலமான நோக்கங்களுக்காக, கோரிக்கைகளுக்காக தீக்குளிக்கிறான். பேராசையினால பெத்த பிள்ளையை பலி கொடுக்கிறான். காதல் மோகத்தால பெத்த பிள்ளையை பலி கொடுக்கிறான். பக்திங்கிற பேர்ல செருப்பு ஆணி அணிஞ்சுக்கிறான். பூ மிதிக்கிறான். பூ மிதிக்கிறதுனா என்ன? மலர்களை தூவி விட்டு மிதிக்கிறதா? நெருப்பு மிதிக்கிறான், தீ மிதிக்கிறான். பக்திங்கிற பேர்ல உயிர்களை இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஆகையினால விரயம் என்ற ஒரு கொள்ளைப்புற வழியாக வந்து கூட குர்பானியை குறை சொல்லிவிட முடியாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்கிறத தவிர வேற என்ன வேணும்? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய வழிபாடு, வ மஹ்யாய என்னுடைய உயிர் வாழ்வு, வ மமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கே என்ற உறுதிமொழியை ஆலமே அருவாகிலேயே கொடுத்து விட்டு வந்த இந்த மனிதனுக்கு இதன் மீது என்ன கவலை வேண்டியிருக்கிறது? இதன் மீது என்ன கேள்வி வேண்டியிருக்கிறது? அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல பத்தி தான் அந்த கருணையை பத்தி பேசுற மாதிரி மனித நேயத்தை பத்தி பேசுறது இதே மாதிரி தான். அதுல கூட உண்மை கிடையாது. மனித நேயத்தை பத்தி பேசுறதுல கூட உண்மைகள் கிடையாது. அது இஹ்லாஸா கிடையாது. சாதியினுடைய பேராலே, இனத்தின் பேராலே, மொழியின் பேராலே எவ்வளவோ உயிர்கள் பலி கொடுக்கப்படுகிறது, அநியாயமாக கொல்லப்படுகிறது. எத்தனையோ பேர் இந்த ஜீவகாரணியத்தை பத்தி, பிராணிகள் மீதான ஜீவகாரணியத்தை பத்தி பேசுறவங்க எல்லாம் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மௌனமா இருந்துருவாங்க, வாயடிச்சு போயிடுவாங்க. பிராணிகளுடைய உயிரை விட மனிதர்களுடைய உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு. அப்ப தனக்கு வேண்டப்பட்டவன் இறப்புக்கு ஆளாகும் பொழுது, கொலை செய்யப்படுகிற பொழுது கொந்தளிப்பார்கள், ஆவேசம் போடுவார்கள், கூப்பாடு போடுவார்கள். வேற யாராவது இறந்து போயிட்டாங்க, கலவரத்துல பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டாங்க. அதில் முஸ்லிம்கள்னு சொல்லவே வேண்டாம். இதுக்கு பேரு மனித நேயம், இதுக்கு பேரு ஜீவகாருண்யம். யாரை ஏமாத்துறதுக்கு? ஜீவகாருண்யத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி வேணா, அருகதை வேணா. அது அரசா இருந்தா தானே, வேற எந்த அமைப்பா இருந்தா தானே, எந்த மனிதனா இருந்தா தானே.
ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்படுறாங்க. மொழியின் பேரால், சாதியின் பேரால், மதத்தின் பேரால், நிறத்தின் பேரால். அதுகளை தடுப்பதற்கான துப்புள்ள, வக்கில்ல, மிருகவதையா, உயிர் வதையா, ஜீவகாருண்யமா, இது மக்களை எல்லாம் முட்டாளாக்கக்கூடிய பரப்பு செய்தி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஹதீசுகளை எல்லாம் நமக்கு தந்து பிற உயிரினங்களுடைய விஷயத்திலே எப்படியெல்லாம் நாம் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை எல்லாம் அவர்கள் தந்திருப்பதோடனே இஸ்லாமிய மார்க்கத்திலே குர்பானி அறுப்பு என்பதை நம் மீது கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான மாற்றம் ஏற்படும். அர்ப்பணிப்பு சிந்தனை ஏற்படும். இந்த பிராணிகளை படைச்சது அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்காக இந்த உயிரை அர்ப்பணிக்கிறோம். இதே போன்றுதான் நாமும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு. தேவைப்பட்டால் அல்லாஹ்வுக்காக எப்பொழுதும் இந்த உயிரை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். சத்தியத்தின் வழியிலே, அமைதியின் வழியிலே, சமாதானத்தின் வழியிலே, உலகத்திலேயே பொது அமைதியை ஏற்படுத்துவதற்காக நான் முயற்சி செய்யக்கூடிய வழியிலே, வழிபாட்டினுடைய வழியிலே நான் என்னுடைய உயிரை எப்பொழுதும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு மனோநிலையிலே சற்றாவது ஒரு ஏற்றம் ஏற்படும். ஒரு குறைந்த அளவு சதவீதமாக ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த உயரிய நன்னோக்கில் தான் குர்பானி என்கிற கடமை இஸ்லாத்திலே ஏற்றப்பட்டிருக்கிறதே தவிர, சட்டமாக விதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, அது சடங்கல்ல, அது விரயமல்ல, அது உயிர் வதையல்ல. மற்றவர்களுடைய இது போன்ற தவறான பிரச்சாரங்களுக்கு நம்முடைய சிந்தனைகளை பழி கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுடைய கவனத்திற்கு இந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இது போன்ற தியாக செயல்களை செய்து நம்முடைய உள்ளங்கள் தியாக உணர்வு பெற்ற உள்ளங்களாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.